ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் காலையில் உணவாக கொடுக்கலாம், இல்லைனா லஞ்சுக்காக கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவை, இது எத்தனை மாதம் குழந்தைக்கெல்லாம் கொடுக்கலான்னு வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பாதி கேரட்டை தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட நம்ம வந்து இனிப்புக்காக கொஞ்சமாக பனங்கற்கண்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், ஆனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கேரட்டு, பாதாம், அவல் இது எல்லாத்துலேயுமே ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுவே போதும். ரொம்ப இனிப்பு கொடுத்தீங்கன்னா அது திகட்டிடும். அப்புறம் இனிப்பே மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சமாக லைட்டாக கொடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 பாதாமை நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை நான் தோல் சீவிட்டு இதோடு நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பாதாம் ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சமாக நான் ஊற்றி நல்லா இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் அவல் சேர்த்துக்க போகிறோம். அந்த அவல் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதை நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவல் நல்லா ஊறிடும். இதை நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அது 3 தடவை வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா ஊறிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதோடு இதை சேர்த்து மிக்ஸியில் மறுபடியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை சேர்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்ட இதில் வந்து ஏலக்காவோட விதை இருக்குது இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக வந்து ஒரு 2 ஏலக்காவோட விதையை இதோட சேர்த்து நீங்கள் அரைக்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு சில குழந்தைங்க அந்த ஏலக்காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்கன்றதால நான் இதில் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா பியூரி மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை சேர்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது, இதுவே போதும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது இல்லையா, இதை நம்ம கேஸில் வச்சு கைவிடாமல் கிளற போகிறோம். ஏன்னா அவல் இருக்கிறதுனால சீக்கிரமாக லைட்டாக அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. முக்கியமாக இதை வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா அவல் பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் நம்ம வாஷ் பண்ணாலே அது ஊறிடும். அதனால் எந்த டைஜஷன் ப்ராப்ளமும் வராது. ஆனால் கேரட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சரியாக குக் பண்ணாமல் விட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம், செரிக்காமல் போகலாம். அப்புறம் சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி வாமிட் பண்ணுற மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து எல்லா சாப்பாட்லேயுமே சரி தான். கேரட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா குக் பண்ணி கொடுங்க. அதனால தான் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ சிம்மில் வச்சு குக் பண்ணுறதுனால பாதாம், கேரட் இது எல்லாமே நல்லா குக் ஆகிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மெல் வரும். அந்த பாதாம் கேரட்டோட ஸ்மெல் வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குழந்தைங்களுக்கு நல்லா வார்மாக சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கதகதன்னு கொடுக்குறதா நல்லது. ரொம்ப ஆற வச்சு கொடுக்கக்கூடாது, ரொம்ப சூடாகவும் கொடுக்கக்கூடாது. அவங்க நல்லா முழுங்குற ஸ்டேஜில் இருக்குள்ளே அந்த மாதிரி சூடோடு இருக்கும்போது தான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும். அப்போ அவங்க குழந்தைங்களுக்கு வந்து உடம்புல நல்லாவே ஊட்டும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். அது உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா மட்டும் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்து குழந்தைக்கு ஊட்டி விடலாம். முக்கியமாக இதை வந்து டின்னராக கொடுக்கலாமா நிறைய பேர் டவுட் இருக்கும். டின்னராக வேணாம், நீங்கள் வந்து காலையிலே இல்லைனா வந்து மதியம் கொடுக்குறது பெஸ்ட்டு. காலையில் கொடுக்குற மாதிரினா அவல் சேர்த்து கொடுங்க. இதுவே நீங்கள் மதியம் லஞ்சுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதோட நீங்கள் வந்து குக்குடு ரைஸ் இருக்குல்லையா, நம்ம சாதம் அடிச்சிருப்போம் இல்லையா, அந்த சாதம் வந்து அவலுக்கு பதில் சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.